வணக்கம் நண்பா. எல்லாம் தம்ப்நெயில் பார்த்து வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விஏபி அறிக்கை வந்திருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது என்னன்னா, இனி படித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது உண்மை தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படித்தவராக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா படித்தவருக்கு வேலை இல்லைன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன டெக்னாலஜி வளர்ந்துக்குது, அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்களா, இந்தியாவில் மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா பார்த்திங்களா இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இது தான் போயிட்டு இருக்குது. வேலைவாய்ப்பு படிக்காதவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டிங்னு பார்த்திங்கன்னா 2025 உலக வேலைவாய்ப்பு சந்தை குறித்து கணிப்பை பார்த்திங்களா விஇஎஃப் வேர்ல்டு எக்கனாமிக் சென்டர் பார்த்திங்களா அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தொழில் திறன் படித்தவருக்கு வேலை தர 30% இந்திய நிறுவனம் விற்பனை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே பார்த்திங்கன்னா படித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 30% கம்பெனி பார்த்திங்கன்னா படிக்காதவங்களுக்கு தான் வேலைன்னு சொல்லி அவங்களுக்கு தொழில் திறன் 6 இருக்குது, அவங்களுக்கு தான் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா படித்தவர்களுக்கு தான் வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொழில் திறனில் 6 அதிகமாக திறன் இருக்குது, அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிக்கலனாலுமே உங்களுக்கு தொழில் திறன் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா நல்ல போஸ்டிங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முடித்தவர்களை விட தொழில் திறன் படித்தவருக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பே முடிச்சிருந்தாலும் நீங்கள் தொழில் திறன் இல்லைன்னா உங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் படிப்பு படிக்கலனாலும் நீங்கள் இப்போ 10th 12th அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தொழில் திறனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸு, எரிசக்தி தொழில்நுட்பங்களில் பார்த்திங்கன்னா அதிக முதலீடு செய்கிறாங்க. இந்தியாவில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸு, எரிசக்தி இதெல்லாம் அதிக முதலீடு வெளிநாட்டிலேருந்து கம்பெனிஸ் எல்லாமே இதில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தொழில் திறன் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாமே படிக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யார் தொழில் திறமை அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐரோப்பிய சந்தையில் தொழில் திறன் மிக்கவர் கடுமையான தட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஐரோப்பிய சந்தையில் ஐரோப்பிய நாட்டில் பார்த்திங்கன்னா தொழில் திறன் மிக்கவர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு. உங்களுக்கு இந்த தொழில் திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கலனாலுமே ஐரோப்பியா போனீங்கன்னா நல்ல சேலரி, நீங்கள் சொல்கிற சம்பளத்தில் அவங்க பார்த்திங்கன்னா உங்களை ரெக்குயர்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஐரோப்பியா மட்டும் கிடையாது, உலகம் பூரா பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதனால் இனி வருங்காலங்களில் எப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி உங்களுக்கான தொழில் திறமை இருந்தால் மட்டும்தான் இனி அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா பட்டப்படிப்பு வேண்டாம், தொழில் திறன் மிக்கவர்களே வேண்டும் என அழைத்த எலான் மாஸ்க். இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா எலான் மாஸ்க் அவர் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு பட்டப்படிப்பு படிச்சிங்க வேண்டாம், எனக்கு தொழில் திறன் மிக்கவரே வேணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருந்தார். ட்ரெண்டிங்கில் நிறைய நம்ம பார்த்துருப்போம் சோசியல் மீடியா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இது வந்துருந்துச்சா, அது உண்மை தான். இந்த செய்தி பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையில் பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதீங்க. நீங்கள் போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாறும் வேலைவாய்ப்பு ட்ரெண்டிங் இது உயர்கல்வி படித்திருப்பதை விட தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சிருந்தாலே இனி பலன் தரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உயர்கல்வி நீங்கள் பட்டப்படிப்பு எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தொழில்நுட்பம் இது தெரிஞ்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் படித்தவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் திறனில் நீங்கள் ட்ரெண்டிங்கில் என்ன ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுங்கள். நம்ம பட்டப்படிப்புனா அந்த பட்டப்படிப்பே முடிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு ஜாப் வரும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. அது இல்லாத எத்தனையோ கோர்ஸ் இருக்குது. இப்போ ஐடி கம்பெனிலாம் எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்குது, ஜாவா, C++ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனையோ கோர்ஸ் இருக்குது. நாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு எல்லாமே தனித்தனியாக கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குது. ரோபோட்டிக்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இல்லை படிக்காதவங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி படிச்சிக்கங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
இனி ஃப்யூச்சரில் எப்படி வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. நாம் வாழணுன்னா நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குதோ அதை நோக்கி தான் நாம் போய் ஆகணும். நம்ம படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் மென்மேலும் நிறையா ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலுக்கு இது பார்க்காதீங்க, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.